ஹலோ மக்களே! நான் பார்ட் 1 போட்டேன். அது டக்குன்னு வீடியோ கட் ஆயிடுச்சு. அதனால ஷார்ட்டா தான் போட்டேன். இது பார்ட் 2. சாரி கோச்சிக்காதீங்க. ஸோ பார்ட் 2 அப்படியே கன்டினியூவா பாருங்க. இன்னைக்கு எபிசோட் பார்த்தேன் மக்களே. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ப்ரொமோ பார்க்கும்போது எனக்கு பெருசா அது பெருசா ஹைப் குடுத்து ப்ரொமோ சூப்பரா இருக்கு. ஃபயர் விடணும்லாம் தோணவே இல்ல. இவங்க ஸ்கிரிப்ட் எழுதி தான் அத பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது. ஓகே, மாமா மச்சான் சண்டை போடுற மாரி நான் அடிக்கிற மாரி அடிக்கிறேன். நீ அழற மாரி அழு அப்படின்ற மாரி தான் போகும். ஏன்னா பிரஜனுக்கு ஓட்ஸ் இல்ல. நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோல பேசியிருப்பேன். ஏன் பிரஜன் சேவ்டுன்னு. நான் பிரஜனுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசல. பிரஜனுக்கு ஓட்ஸ் இல்ல. பிரஜன் வெளில போயிருக்கணும். இன்னும் ஒரு சில யூடியூபர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சாண்ட்ராக்கு கூட ஓட்ல புருஷன் முன்னாடி சேர்த்தே வெளில அனுப்பிச்சிருங்கன்ற மாரி இருந்தது. எப்படி இருந்தாலும் இவங்க சேனல் ப்ராடக்ட் வெளில அனுப்ப போறதில்லன்றத நான் கன்ஃபார்மாக சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி கெமி தான் எவிக்டடு. ஸோ பிரஜனை காப்பாற்றணுன்றதுக்காக மட்டும் இவங்க இந்த எபிசோடில் பிரஜனை திட்டினாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை மக்களே. அதுக்கு பின்னாடி பெரிய ஹிடன் அஜெண்டா இருக்குது, ஹிடன் பாலிடிக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் அப்சர்வேஷன் இஸ் த கீ அப்படின்ற ஆங்கிளில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். வெறுமனே பிரஜன் தப்பு செஞ்சார், திட்டினாரு. பிரஜன் வார்த்தையை விட்டினாரு, திட்டினாரு. திவ்யா சாண்ட்ராவும் திவ்யாவும் சரியாக வேலை செய்யல, திட்டினாரு. திவ்யாவுக்கு தான் தலைவலி, ஓகே வேலை செய்யல, வக்கு இருக்கான்னு கேட்டார். அப்போ சாண்ட்ரா ஏன் வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சார் பாயிண்ட் எல்லாம். அதெல்லாம் ஓகே தான். ஆனால் திவ்யா சாண்ட்ரா பிரஜனை ஏன் திட்டினாருன்றது மட்டும் இங்கே கொஸ்டின் கிடையாது. அவங்க வேலை செய்யலைங்கிறதுக்காக திட்டினாருன்றது கொஸ்டின் கிடையாது. வெறும் பிக் பாஸ் சொல்லியும் நீங்கள் ஏன் அதை செய்யலைங்கிறது கொஸ்டின் கிடையாது. நான் முதல்ல இவர் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் ஏன் சார் எபிசோடு எப்பயுமே தலைக்கீழே கொண்டு போகிறீங்க? வீக்லி டாஸ்க் ஆரம்பிக்கும் போதும் சரி, மண்டேலேருந்து நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போதும், கேப்டன்சி டாஸ்க்கும் நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதும் சரி, மண்டே டு ஃப்ரைடே தானே சார் நீங்கள் வரணும், இல்லை வெனஸ்டே டு ஃப்ரைடே தானே சார் நீங்கள் வரணும். அது என்ன சார் தலைக்கீழே போகிறீங்க? ஃப்ரைடே டு வெனஸ்டே, ஃப்ரைடே டு மண்டேன்னு போகிறீங்க. போன வாரம் ப்ரோமோவில் போட்டப்போ கூட நீங்கள் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ண இருக்க வேண்டியது அந்த கேப்டன்சி டாஸ்கில் பாருக்கு நடந்த விஷயங்களை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணியிருக்கணும். அந்த கண்ணில் அடிப்பட்டதோ, சபரி பேசினதோ, விக்ரம் பேசினதோ, இல்லை அந்த குறும்படம் போட்டதோ நீங்கள் எபிசோடே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரோமோவே அதுவாக தான் இருந்திருக்கணும், இல்லை 2வது ப்ரோமோ அதுவாக இருந்திருக்கணும். குறைஞ்சபட்சம் 3வது ப்ரோமோவாவது அது இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் 4வது ப்ரோமோவில் போடுறீங்க. பாராட்டு பாருக்கு பார்வை அவங்க அந்த மேன் ஹேண்ட்லிங் அந்த விஷயம்லாம் பண்ணுது. மற்ற 3 ப்ரோமோலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அரோராக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்வை திட்டுறதே ஒரு வேலையை வச்சுருக்கீங்க, திவாகரை திட்டுறதை ஒரு வேலையை வச்சுருக்கீங்க. அதுவும் அந்த அரோரா விஷயத்தில் தான் அதுவும் நடக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ ஷோவே தலைக்கீழே நீங்கள் கொண்டு போகிறீங்க சார். நீங்கள் ப்ரெஷரில் இருக்கீங்கன்னு புரியுது. இந்த சீசன் டாக்ஸிக்காக தான் போகுது, பாரு மேலே தான் போகுது. பாரு உங்களுக்கு பிடிக்கல, அதனால் பாரு அடித்தாதான் ஷோ போகும். பாரு உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி ஷோ கொண்டு போனேன். உங்களுக்கு டிஆர்பி பாரு வச்சு வேணும். பட் ஆனால் அது எப்படி வேணும்னா, பார்வை பாராட்டி வரக்கூடாது, பார்வை ஹைலைட் பண்ணி வரக்கூடாது, விக்ரம் மாதிரி ஹைலைட் பண்ணி வரக்கூடாது, பார்வை வின்னிங் மெட்டீரியலாக காட்டி வரக்கூடாது. ஏன் குறைஞ்சபட்சம் டாப் 5ல் வரத்துக்கு கூட உங்களுக்கு ஸ்பேஸ், உங்களுக்கு அதுக்கு மனசு இல்லை. ஆனால் டிஆர்பிக்கு மட்டும் அந்த பொண்ணு வேணும், அந்த டிஆர்பியை நெகட்டிவாக காட்டுறதுக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல பார்வை வில்லியாகவும் தப்பாகவும் தான் நீங்கள் காட்டுறீங்க. இன்றைக்குமே அது என்ன மகுடி இது பண்ணுற மாதிரி அவள் தான் எல்லோரும் மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே. நீங்கள் என்ன சார் ஷோ பார்த்துட்டு வந்தா சார் நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்போ விக்ரம் இதே வீக்லி டாஸ்கில் விளக்குமாறன்னு சொல்லியிருப்பாரு சார். அதையே சார் நீங்கள் பேசுகிற பிரஜன் அவங்க ஃபேமிலி பற்றி பேசினது, விக்ரம் பேசினதோ, எஃப்ஜேது பேசினதோ, அந்த பால் விஷயத்தில் பேசினதோ அவ்வளோ கரெக்டாக பேசினேன். நீங்கள் விளக்குமாறன்னு ஒரு பொண்ணை பப்ளிக் ஷோவில் ஒரு காமெடியன், ஸ்டாண்டப் காமெடியன் தன்னோட கரியரை என்ன சொல்கிறது, நான் என்னோட கரியரை இன்னும் கொஞ்சம் பெட்டராக்கிக்க தான் வந்திருக்கேன், யாரையும் மட்டன் தட்ட வரல, யாரையும் நான் அடித்து விளையாட வரலன்னு அவ்வளோ வாய்க்கிழியே பேசிட்டு அவர் பண்ணுற எக்ஸிக்யூஷன் அதில் தான் இருக்குது. விளக்குமாறுனா உங்களுக்கு மீனிங் தெரியுமா சார்? இல்லை இங்கிலீஷில் சொல்கிறேன், ப்ரூம்ஸ்டிக் தெரியும்ல? அப்படி எப்படி சார் நீங்கள் அதை ஒரு காமெடியனில் டைலாக் வருவீங்க? அப்போ அந்த வீட்டில் அந்த பொண்ணை பெற்றவங்களோ, அந்த பொண்ணு கூட பிறந்தவங்களோ, அந்த பொண்ணோட ரிலேஷன்ஸும் அந்த பொண்ணு அந்த மாதிரி பேசும்போது ஒருத்தங்க இதே அவள் அண்ணன் தம்பியை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லிடுவீங்களா சார்? விக்ரம் சொல்லிடுவானா சார்? நீங்கள் கேட்டுருவாங்களா சார்? இப்போது சாண்ட்ராவை ஏதாவது சொன்னால் பிரஜன் வரேன்னு சொல்கிற இடத்துல கெமி ஏதாவது சொன்னாலும், ரம்யா ஏதாவது சொன்னாலும் அவங்க அண்ணன் தம்பி வருவாங்க. உங்களுக்கு தெரியுமா அவங்க அண்ணன் தம்பி யாருன்னு? சபரி, அப்புறம் எஃப்ஜே, கெமி, அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம், சுபிக்ஷா ஏதாவது சொன்னால் விக்கல்ஸ் விக்ரம், வியானாவை சொன்னால் விக்கல்ஸ் விக்ரம், இவங்கெல்லாம் அண்ணன் தம்பிக்கு வந்துடுவாங்க. அந்த பொண்ணை பேசினா யார் சார் வரணும்? அவங்க உள்ளே இருக்கவன் எவனா வரமாட்டான். ஒரு நியாயமான ஒரு ஹோஸ்ட்டாக மனுஷனா ஏன் எஃப்ஜே உங்களை அண்ணன் கூப்பிடும்போது பாருக்கும் நீங்கள் அண்ணன் தானே ஆவீங்க? குறைஞ்சபட்சம் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் நீங்கள் சாண்ட்ராக்கு அண்ணனா, பாருக்கு அண்ணன் தான், கெமிக்கு அண்ணனா, ரம்யாக்கு எல்லாருக்கும் அண்ணன் தான். ஓகேவா? அவங்க சாருன்னு கூப்பிட்டாலுமே நீங்கள் அந்த பண்ணம் பொசிஷன்லையோ ஹோஸ்ட் பொசிஷன்லையோ இருந்து நியூட்ரலாக இருந்து பேசணுன்னா அப்போ ஒரு பொண்ணு அந்த வார்த்தையை சொன்னதை நீங்கள் கேட்கணும் சார். விக்கல்ஸ் விக்ரம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு போன வாரம் விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னது நீங்கள் தானே.
பாரு அதே இடத்துல நீங்கள் சாரி கேட்டிங்களா பாரு அப்படின்னு. இப்போ விக்கல்ஸ் விக்ரம் நீங்கள் அப்போவே சாரி கேட்டுக்கணும், கேட்க சொல்லலை. அப்போ அவள் வக்ரம்னு சொன்னதை மட்டும் டார்கெட் பண்ண நீங்கள் அந்த வக்ரம் பிடிச்ச விக்ரம் தான் இந்த வாரம் இதையும் சொல்லியிருக்கா இதே வீக்லி டாஸ்கில். எந்த வீக்லி டாஸ்கில் நீங்கள் வந்து உங்கள் சேனல் ப்ராடக்டான விக்ரம் ஹைலைட் பண்ணணும், பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்து ஹைலைட் பண்ணி அவனை ஹைலைட் ஷோவில் வந்து நீங்கள் டாப் 5ல் கொண்டு வாங்க, வின்னராக கொண்டு வாங்க, என்னமோ கொண்டு வாங்க சார். நியாயம் பேசுகிறேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை சார். ஏன்னா நீங்கள் நியாயமே பேசலை சார். உங்களுக்கு வக்கு இருக்குன்னா, நியாயமாக உங்களுக்கு வக்கு இருக்குன்னா, நான் திருப்பி சொல்கிறேன், நியாயமாக உங்களுக்கு வக்கு இருக்குன்னா விக்கல்ஸ் விக்ரம் விளக்குமாறுன்னு சொன்னதை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் ஷோவில். அது 1 hourல வரல, லைவில் வந்துச்சு, நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி பிரஜனை நீங்கள் இப்போ திட்டுற பிரஜனை நீங்கள் ஏன் 2 வாரம் முன்னாடி திட்டல? இதே பார்வை பிளாஸ்மாவில் மார்க் பண்ணி அப்படியே வந்துட்டு கேரக்டர் அசாசினேட் பண்ணி பாய்சன் இப்படி ஒரு தங்கச்சி இருந்தால் பாய்சன் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு லிட்ரல் மீனிங்கில். இப்போ அவர் எப்படி வந்து இல்லை நான் சாதாரணமாக சொன்னேன்னு வந்து சுபிக்ஷா ஃபேமிலி சொன்னது, சுபிக்ஷா சொன்னதையோ எஃப்ஜே ஃபேமிலி சொன்னதையோ அந்த பால் விஷயத்தை சொன்னதையும் லிட்ரல் மீனிங்கில் எடுக்கிறீங்கன்னா அந்த பாய்சன் வச்சிருவேன்றதுக்கும் லிட்ரல் மீனிங் இருக்குல்ல சார்? அதையே சார் நீங்கள் எடுக்கலை. அப்போ கழுத்தை மிடிச்சிருவேன்னு சொன்னால சார் விக்ரம். இதே வக்ர விக்ரம் எங்களை பொறுத்த வரைக்கும் வக்ர விக்ரம் சார். உங்களுக்குன்னா வந்து ஹைலைட் விக்ரம் வின்னர் விக்ரமாக வச்சு பேசிக்கோங்க. எங்களுக்கு அவன் வக்ர விக்ரம் தான். ஓகேவா? அவன் வந்து கழுத்தை மிதிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னானே சார் கேப்டன்சி டாஸ்கில். மேன் ஹேண்ட்லிங்னு சொன்னானே சார். அது மேன் ஹேண்ட்லிங்னு டீசெண்டாக ஏன் சார் நீங்கள் இங்கிலீஷில் அதை சொன்னீங்க? மேன் ஹேண்ட்லிங்னு எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கீங்கன்னு. மேன் ஹேண்ட்லிங்னா தமிழில் லிட்ரல் மீனிங் என்ன சார்? அதை சொல்லுங்கள் சார். நீங்கள் அந்த விளக்குமாற நீங்கள் இங்கிலீஷில் சொன்னாலும் ஓகே தான், தமிழில் சொன்னாலும் ஓகே தான். அதையும் விக்ரம் சொல்லியிருக்கான்ல, அதையும் சொல்லுங்கள் சார். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த எஃப்ஜே அவனும் ரொம்ப நியாயமாக இப்போ திருந்திட்டானா சார்? அவன் திருந்திட்டான். அவனை நீங்கள் தான் திருத்துனீங்களா? ஏன் கிளாஸ் எடுத்து திருத்துனீங்களா இல்லை டியூஷன் வச்சு திருத்துனீங்களா? எனக்கு புரியல. அப்புறம் அந்த கமருதீன் அவனும் திருந்திட்டானா? அவனை இப்போ எதுக்கு நீங்கள் அப்ரிசியேஷன் பண்ணீங்க? அவன் வெண்ண மாதிரி ஒரு ப்ளே பாய் மாதிரி அந்த கேமை விளையாடிட்டு இருக்கான். அவன் கூட விளையாடுறது அந்த அரோரா. ஏன் சார் அரோரா வந்து டொப்பமைன் வேணும்னு சொல்கிறப்போ எனக்கு டொப்பமைன் வேணாம் நீங்கள் தான் சார் உட்கார வச்சிங்க. அவள் இப்போ எந்த டொப்பமைன் வச்சு விளையாடிட்டு இருக்கான்னு உங்களுக்கு புரியல சார்? நீங்கள் ஒரு ஹீரோ தானே சார்? நீங்கள் வெறும் ஹோஸ்ட் மட்டும் இல்லைல்ல, நீங்கள் மக்கள் செல்வன் இல்லை, மக்கள் செல்வன் இல்லை. அப்போது மக்கள் மைண்டில் இருக்கிறத பேசணுங்கிறது நியாயம்னா எல்லா விதமான மக்கள் மைண்டில் இருக்கிறதையும் பேசணும். விக்ரம்க்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, பாருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, சபரிக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, சாண்ட்ராக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, எஃப்ஜே அவனுக்கு கூட அவன் அக்லி கேம் கூட ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, வியானாக்கு ஹேட்டர்ஸும் இருப்பாங்க, ஃபேன்ஸும் இருப்பாங்க. அப்படி இருக்காங்கன்னா எல்லார் மைண்ட் செட்லேருந்தும் நீங்கள் பேசணும் சார். சேனல் ப்ராடக்ட்டை மட்டும் தூக்கி வைக்கிறது இல்லைனா உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் தூக்கி வைக்கிறது இல்லை. என்ன ஷோ நீங்கள் காட்டுறீங்க. நீங்கள் வந்து நாங்கள் ஷோ பார்க்குறோம் சார், ஆனால் எங்களுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் காட்டுற ஷோ விட நீங்கள் எங்களுக்கு காட்டுற ஷோ தான் சார் செம்மையாக இருக்குது. வாரம் வாரம் வந்து நான் அடிப்பேன், நியாயமாக நடந்துக்குவேன். எல்லாரும் இப்போ கூட இன்றைக்கி ஷோவில் கூட சொன்னீங்களே, அது சாண்ட்ராவோ திவ்யாவோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு உங்ககிட்ட பண்ணணும்னு எனக்கு கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது என்னோடய கடமை சொல்கிறேன், அது கரெக்டு தான். அந்த வார்த்தையில் இருக்கிற விஷயங்கள் எக்ஸிக்யூஷனில் இருக்கா? அப்போது கமருதீனை வந்து நீங்கள் கேம் நல்லா இருக்கா ஆடுறீங்க, இப்போ உங்களுக்கு எவ்வளோ திருந்ததுக்கு எவ்வளோ வாரம் ஆச்சு? இத்தனை வாரம் ஆச்சு. அப்போ எஃப்ஜே உனக்கு திருந்த இப்போ அவன் இருக்கான். விக்ரம் உங்களுக்கு எவ்வளோ வாரம் ஆச்சு கேம் புரியறதுக்குன்னா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன கீழ்ச்சாரு? எந்த ஆணியும் பிடுங்கலை. இப்போ அவர் பிடுங்குற ஆணியும் தேவையில்லாத ஆணி தான். அதுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பிடுங்கிறதும் தேவையில்லாத ஆணி தான். அங்கே ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை பண்ணுறது பாரு. அதுதானே சார் உங்கள் கண்ணை உறுத்துது? தேவையில்லை சார், அந்த பொண்ணை அமுச்சிருங்க. உங்களுக்கு டிஆர்பிக்கு நீங்கள் பிச்சை எடுங்க. நான் சொல்கிறேன், டிஆர்பிக்கு பிச்சை எடுங்க. நீங்கள் அந்த பொண்ணை வச்சு இப்படி கேவலமாக டிஆர்பி வச்சு அந்த பொண்ணை நீங்கள் வின்னிங் மெட்டீரியலாக ஆக்க போகிறதில்ல, டாப் 5க்கும் கொண்டு போக போகிறதில்ல, இல்லை குறைஞ்சபட்சம் டாப் 8 கூட கொண்டு போக போகிறதில்ல. ஏன்னா வாரம் வாரம் நீங்கள் வீக்கெண்டில் அந்த பொண்ணை வேணும்னே அடிக்கிறீங்க. இன்றைக்கி என்ன அந்த மகுடி அதே அப்படின்னா என்ன சார்? அந்த பொண்ணு மண்டையை கழுவி தான் சாண்ட்ரா மண்டைக்குள்ளேயும் திவ்யா மண்டைக்குள்ளேயும் போய் அவங்க அதை செஞ்சாங்களா? ஏன் அவங்க புத்திசாலி இல்லையா? முட்டாளா? நீங்கள் வந்து என்னமோ டெஸ்ட்டெல்லாம் அது என்னது சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து தானே சார் உள்ளே அனுப்புறீங்க. அப்போது முட்டாளெல்லாம் ஏன் சார் உள்ளே அனுப்புறீங்க? இப்போ பிரஜன் இவ்வளோ ஆட்டிடியூட் இப்படி அப்படின்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு அவரை உள்ளே செலக்ட் பண்ணும்போதே அவரை ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே நீங்கள் வந்து ஆட்டிடியூட்னு நீங்கள் அந்த ஐக்யூ லெவலில் வச்சு பண்ணும்போதே ஒரு ஆட்டிடியூட்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே அவர் உங்கள் மச்சான் வேறு, மாமனோ மச்சானோ இன்னும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் சபரியில் சேனல் ப்ராடக்ட்டு. ஓகேவா? அப்புறம் கனி காரக்குழம்பு, கனி வச்ச காரக்குழம்பு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களோ சாப்பிட்லையோ, ஆனால் குக் வித் கோமாளி பார்த்துருப்பீங்கல்ல. ஓகேவா? அப்போது அவங்கள போய் நீங்கள் கேளுங்க சார். அப்போது அந்த ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு அவங்க சொல்லலை, ஆனால் அதை இரிட்டேட் பண்ணி போனாங்க, கேம் ஆடினாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இதே பிக் பாஸ் சொன்னப்புறம் நீங்கள் அதுக்கு மூவ் ஆன் ஆகிருக்கணும் அப்படின்னா கனி திவாகர் கூட அன்றைக்கி ஜெயிலுக்கு போகும்போது மூவ் ஆன் ஆகாமல் முக்கிய அழுதாங்களே சார். அப்போ ஏன் சார் நீங்கள் இந்த கேள்வி கேட்கல? அப்போ உங்களுக்கு கேட்க வக்கு இல்லையா சார்?
இல்லை என்ன வக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அதில் நீங்கள் தோத்துட்டீங்க, ஜெயிலுக்கு போக வேண்டியது தானே கனி, அதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை, பேசாதீங்க கனி சொல்லிடுவீங்களா சார்? அப்புறம் கனி வச்ச காரக்குழம்பு வந்து சாப்பிட்டுட்டு உங்கள் தொண்டையில் காரம் ஏறிடுமோ, அதனால் சொல்ல மாட்டிங்களோ? ஆமாம் ஆமாம் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா சேனல் ப்ராடக்ட், ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு யார்? எஃப்ஜே. அவன் என்ன அவ்வளோ பெரிய தில்லலங்கடி ரவுடியா? அவன் விடாத வார்த்தையை பிரஜன் வந்து விட்டார், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அகெயின் பிரஜன் ஹேட்டர்ஸோ இல்லைனா பாரு ஹேட்டர்ஸோ வந்து உடனே கமெண்ட்ஸில் கிழிக்காதீங்க, ஓகேவா? நான் அவன் பிரஜன் சொன்னது அப்போ சரின்னு சொல்லி நான் வக்காலத்து வாங்கவே இல்லை. இதே பிரஜன் 2 வாரம் முன்னாடி பாருவை மார்க் பண்ணும்போது இந்த ஹோஸ்ட் எங்கே போனார்? பாருவுக்கு எதிராக அவர் அந்த டீமில், அதாவது அந்த குரூப்பிசம் கூட அந்த பாரு லெட்டரை கிழிச்சு போட்டது, சாண்ட்ரா உள்ளே போகும்போது சாண்ட்ரா வந்து பாரு லெட்டரை கிழிச்சு போட்டது, கமருதீன் சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் வாய் திறக்கலையே சார். அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக தானே சார் இருந்ததுன்னு சொன்னீங்க. அப்பயும் பிரஜன் ஆட்டிடியூடாக தான் சார் இருந்தார். கேரக்டர் அசோசினேட் பிளாஸ்மாவில் பண்ணும்போதும் இப்படி தான் சார் பிரஜன் பேசினார். அப்போ அந்த பாய்சன்ற வார்த்தையை அவர் சொன்னார் சார். இப்போ அந்த பாலுக்கு மட்டும் நீங்கள் அப்படியே லிட்ரல் மீனிங் எடுத்துகிட்டு பேசுகிறீங்களே, அன்றைக்கி இப்படி ஒரு அக்காவும் தங்கச்சியோ தான் நான் பாய்சன் போட்டு வச்சிருவேன்னு சொன்னதும் அந்த பிரஜன் தான் சார். அப்போ எங்கே சார் அந்த லிட்ரல் மீனிங்க்கு நீங்கள் நியாயம் பேசலை? இன்றைக்கி வந்துட்டீங்க எஃப்ஜேக்கு கொடி பிடிக்கிறதுக்கு, விக்கல்ஸ் விக்ரம் கொடி பிடிக்க, சுபிக்ஷாவுக்கு கொடி பிடிக்க. அப்போ எங்கள் பாரு மட்டும் என்ன தக்காளி தொக்கா? நீங்கள் ஒரு நியூட்ரல் உள்ள கண்டஸ்டன்ஸ் என்ன பார்ஷியாலிட்டி வேணால் பண்ணலாம் சார், மக்கள் என்னமா பார்ஷியாலிட்டி பண்ணி ரிவ்யூ பண்ணலாம் சார். ஆனால் ஒரு ஹோஸ்ட்டாக நீங்கள் என்ன சார் பண்ணணும்? மக்கள் செல்வனா நீங்கள் என்ன சார் பண்ணணும்? எல்லா விதமான மக்களும் இந்த ஷோவை பார்க்குறாங்க, ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் ஃபேன் இருப்பாங்க. ஏன் ஒன்றுமே பேசாத மிக்சர் கண்டென்ட்டுக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஓகேவா? ஏன்னா அவங்க நடக்கிறதையோ பேசுகிறதையோ க்யூட்னஸ் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க தான் செய்வாங்க. ஏன் அந்த கேவலம் கெட்ட அரோரா கூட இருக்க தான் சார் செய்வாங்க. அதில் நீங்களும் ஒருத்தர்னு ப்ரூஃப் பண்ணிட்டீங்க சார். நீங்கள் என்னவோ இருந்துட்டு போங்க சார். அதை நீங்கள் வீட்டில் போய் தனியாக உட்காந்து வீடியோ பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அரோரா செஞ்சதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்போ நீங்கள் ஃபேனாக இருங்க. ஆனால் ஒரு ஹோஸ்ட்டாக நீங்கள் வந்து நிற்கிறீங்கன்னா நீங்கள் நியாயம்தான் பேசணும், எல்லார் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் பேசணும். பாரு செஞ்சது தப்புன்னு சொல்கிற நீங்கள் விக்கல்ஸ் விக்ரம் பாருக்கு பண்ணதையும் பேசணும். பிரஜன் வந்து விக்கல்ஸ் விக்ரமே எஃப்ஜேவையோ பேசினது தப்புன்னா அதே விக்கல்ஸ் விக்ரம் பார்வை லிட்ரல் மீனிங்கில் அந்த இது கழுத்தை மிதிச்சிருவேன்னு சொன்னதோ இல்லைனா வந்து அந்த விளக்கமாறுன்னு சொன்னதோ, அவன் சபரி இருக்கானே, அவன் சபரி, அவன் என்ன உன்னை யாருக்குமே பிடிக்காது, உன்னை தான் யாருக்குமே பிடிக்காது பாரு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொன்னது பாரு அட்ரஸ் பண்ணாங்கல்ல. நீங்கள் ரொம்ப வக்கு இருக்கிறவராக இருந்தால் அதையும் அட்ரஸ் பண்ணுங்கள் சார். எஃப்ஜே ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு 1 மணி நேரம் உட்காந்துருந்தால, கனி 1.5 மணி நேரம் உட்காந்தாங்கல்ல. அப்படியே திவாகர் கூட ஜெயிலில் வந்து கனி உட்காந்துக்கும் போது அந்த தலையெல்லாம் விரிச்சு போட்டு நைட்டில் அவ்வளோ டிப்ரெஸ்டாக அப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அதெல்லாம் ஏன் ஓவர் ரியாக்ட் பண்ணிங்க கனி? அதெல்லாம் அவ்வளோ அவசியம்லாம் இல்லை, அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை, இது சேஃபான இடம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே சார். அதையே சார் நீங்கள் அட்ரஸ் பண்ணலை. எஃப்ஜே நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? எஃப்ஜே நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறேன், பிக் பாஸே சொல்கிறாரு போக மாட்டேன்னு சொல்கிறேன். அப்படியே விக்ரம் வந்து கேட்குறாரு, கனி வந்து கேட்குறாங்க. அன்றைக்கி எங்கம்மா போனீங்க கனி, விக்ரம், அமித் எல்லாம்? இப்போ வந்து சாண்ட்ரா ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னது நீங்கள் ஸ்டாண்ட் எடுத்து சரிதான் விக்ரம், அன்றைக்கி எஃப்ஜேக்கு எடுக்கல விக்ரம் அதே ஸ்டாண்டை அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கில்லையா சார்? உங்களுக்கு வக்கில்லையா நான் கேட்குறேன், ஓகேவா? இன்னொன்று, அது என்ன இந்த கமருதீனை வந்து பாராட்டிட்டு பாரு அசிங்கப்படுத்துறது? அரோராவை பாராட்டி பாரு அசிங்கப்படுத்துவீங்க, அதுக்கப்புறம் கமருதீனை பாராட்டி பாரு அசிங்கப்படுத்துவீங்க, கனியை பாராட்டி பாரு அசிங்கப்படுத்துவீங்க. உங்களுக்கு அவள் தேவையில்லை சார். நீங்கள் ஷோ அமுச்சிருங்க அவளை. அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்குது, பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. விக்ரம்க்கு நீங்கள் கொடை பிடிக்கணுன்றதுக்காக இந்த எபிசோடே தலைக்கீழே திருப்பி போட்டிருக்கீங்க. இப்போ 2 வாரமாக பாரு சைலண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் 2 ரீசனுக்காக தான் இதை பண்ணியிருக்க முடியும் என்னோட ஒப்பீனியனில். ஒன்று, பாரு திருப்பி சண்டை போட்டு நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகணும். அவளுக்கு இப்போ தான் ஓட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, அவளுக்கு ஹேட்டர்ஸ் இருந்தாலும் இப்போ பாரு சட்டிலாக இருக்குது, அவளை விட சாண்ட்ரா தான் தப்பாக தெரியிறான்னு வெளில ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு, ஓகேவா? நீங்கள் எந்த சேனல் ப்ராடக்ட்டை சாண்ட்ராவை டாப் 3ல கொண்டு வரணும்னு நினச்சிங்களோ, சாண்ட்ராவோ திவ்யாவோ பிரஜனோ வெளில நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டாங்க. நாங்களே வீடியோஸ் போட்டுருக்கோம். இப்போ தெரியுதா எங்கள் பாரு வருமன் ஏன் வீடியோஸே போட்டிருக்கோம் சார், ஓகேவா? உங்கள் ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தால் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டா போய் பாருங்கள், ஓகேவா? அப்போது எங்கள் பாருவே இதுக்கு பரவாயில்ல, சாண்ட்ரா திவ்யா எப்படி செய்கிறாங்க விக்கல்ஸ் விக்ரம, அப்போ இதே விக்கல்ஸ் விக்ரமுக்கு எங்கள் பாரு கிட்ட இருந்த வாய் ஏன் சாண்ட்ரா கிட்ட இல்லை, பிரஜன் கிட்ட பயமாக நாங்களே வீடியோஸ் போட்டுருக்கோம் சார். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் சேனல் ப்ராடக்ட் 3 பேரும் நெகட்டிவாக போன உடனே அப்போது கம்முன்னு இருக்க பாரு வந்து பாசிட்டிவ் ஆனவுடனே உங்கள் ஷோவை திருப்பி போட்டுருவாங்க, இல்லை டாப் 5க்கு வந்துடுவாங்க, டாப் 3க்கு வந்துடுவாங்க. இப்போ வந்து 45 டேஸ் ஆக போகுது அப்படின்னும் போது ஷோவோட டைமென்ஷன் மாறும்னா இப்போ ஜனங்க மைண்ட் செட் என்னவா பண்ணுறாங்க, யாரை வின்னர் ஆகணும், யாரை டாப் 5 கொண்டு வரணும்னு இவங்க சேனல் டிசைட் பண்ணுறதில்ல, மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதை மாற்றவே முடியாது. அப்படி எங்கள் பாரு வந்துட போகிறாங்களோன்ற பயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நெகட்டிவாக தெரிஞ்சவங்க 3 பேருமே அவங்க சுய புத்தியோடு செய்யலை,
முட்டாள்தனமாக பாரு சொன்னதை கேட்டு ஆயிட்டாங்க அப்படின்னு ஒன்று சொல்ல வரீங்க. அப்படி தானே சொல்ல வரீங்க? அந்த பொண்ணு பச்சையாக கேட்குதுல்ல, சார் வண்டி என் பக்கம் திருப்பி விடாதீங்க சார், அவெல்லாம் என்ன பார்க்குறான்னா. ஏன் சார் நீங்கள் முழுசு எல்லா ஷோவும் எல்லா எபிசோடும் பார்த்துருந்தீங்கன்னா, ஏன் இதே திவ்யாவும் சாண்ட்ராவும் பார்வை குட்டி சாத்தான்னு சொல்லியிருப்பாங்களே. அப்போது அவங்க மண்டைக்குள்ளே வந்துட்டு பாரு போய் உக்காந்துருந்தா அவங்க அதை ஏன் சார் சொல்ல போகிறாங்க? நம்மளுக்கு நல்லாவே தெரியுது பாரு நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறான்ட்டு. அப்போ வந்துட்டு நம்ம கேம் ஆடணும்னு இல்லை சார் அவங்க ஆடிருப்பாங்க. அவங்க பாருக்கிட்டேயும் கேம் ஆடுறாங்க, கனி குரூப்கிட்டேயும் கேம் ஆடுறாங்க. நடுவில் 2 பக்கம் மாட்டிகிட்டு இருக்காது எங்கள் பாரு தான். அவள் பண்ண ஒரே தப்பு என்னன்னா, அவளுக்கு எமோஷனல் சப்போர்ட் அந்த வீட்டில் இல்லை. இப்போ திவாகரம் இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல ஓரளவுக்கு இப்போ இவங்க பேசுகிறாங்க. ஏன் இதே பாரு கூட அவங்களுக்கும் பிரச்சனை இருந்தது தானே சாண்ட்ராக்கும். அவளும் அதை மனசில் வச்சுருந்தா மூஞ்சி திருப்பிட்டு போகலாம்ல. ஆனால் இப்போ எல்லாரும் கூட 1000 பிரச்சனை இருந்தாலும் டெய்லி அந்த வீட்டில் ஒருத்தர் பார்த்துக்கணும், பேசணும், அதே வீட்டில் தான் இருக்கணும், பழகணும் போது சரி ஓகே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலான்னு அவன் 2 சைடுமே இப்போ பேலன்ஸ் பண்ணி. ஏன் இன்னைக்கு ஃப்ரைடே லைவில் அது நடந்துச்சு. சபரி கூட உட்காந்து பேசினாங்க, கனி கூட உட்காந்து பேசினாங்க. என்னோட கேம் இப்போ இப்படி இருக்குது, நான் முதல்ல யார் கூடயும் பழகலை. அதை ஹோஸ்ட்டுக்கிட்ட உங்கள் முன்னாடி தானே சொன்னாங்க. நான் இப்போ தான் சாண்ட்ரா இவங்க திவ்யா கிட்ட கொஞ்சம் பழகிறேன் செய்கிறேன். உங்ககிட்ட தானே சார் சொன்னாங்க. அந்த பொண்ணு ஓப்பனாக தானே சார் பேசுது. எங்கே சார் காசிப் பேசுது, பின்னாடி பேசுது நான் கேட்குறேன். அப்போ அந்த பொண்ணு மகுடி உதறது செய்கிறதுன்னும் போது அது பின்னாடி பேசுகிறவங்களுக்கு தான் சார் அது இருக்கணும். முன்னாடி பேசுகிற அந்த பொண்ணு போல்டாக பேசுது. நீங்கள் சொல்கிற அந்த லிஸ்ட்டில் வர வேண்டியது கனியும் சபரியும் விக்கல்ஸ் விக்ரமும். நீங்கள் சொல்கிற அந்த ஒரு திமிர்த்தனம் பிரஜனை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு கூட நீங்கள் எஃப்ஜேவை தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக வைக்கணும். அதுக்கடுத்து கமருதீனை வைக்கணும். இப்போ இவனுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஷோவை அப்படியே விக்கல்ஸ் விக்ரம் பக்கமும் கனி பக்கமும் திருப்பி பார்வை வந்து அவளை டவுனாக அவள் கேமை டவுன் ஆக்க பார்க்குறீங்க. அவள் இப்படியே கம்முனே இருந்துட்டானா அவள் கேம் டவுன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஆர்பியும் 2 வாரமாக இல்லை, அவள் கேம் டவுன் ஆகணும்னே. அதனால் வீக்கெண்டில் இப்படி ஒரு ட்ராமா. இப்போ அவள் திருப்பி ஏதாவது கண்டென்ட் கொடுத்து அவள் ட்ரிகர் ஆகி பண்ணால் அவள் நெகட்டிவ் ஆவா. உங்களுக்கு டிஆர்பி ஏறும், ஆனால் அவள் நெகட்டிவ் ஆவா, டாப் 5ல் வரமாட்டாள். ஸோ நீங்கள் இதுக்கு தான் பண்ணுறீங்க. அப்போது திருப்பி அப்போது நீங்கள் கமருதீன் கிட்டே இப்போ கேம் நல்லா போகுது, நல்லா பண்ணுறீங்க கமருதீன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அரோரா பின்னாடி சுற்றுறது கேம் நல்லா இருக்கா சார் உங்களுக்கு? இதுதான் ஒரு ஹோஸ்ட் வந்து ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு கொடுக்குற ஒரு நல்ல அட்வைஸ். நீங்கள் இவ்வளோ நல்ல அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா அப்போ விஷாலுக்கு போன சீசனில் ரன்னர் எப்படி சார் கொண்டு வந்தீங்க? அப்போ அவன் பர்சனலாக பேசும்போது அது பர்சனல் பேச வேணான்னு தர்ஷிகாவை அமிச்சிட்டு அன்ஷிதாவை அமிச்சிட்டு அவன் வந்து வின்னிங் மெட்டீரியலில் 3rd வரைக்கும் வந்தானே சார். எப்படி சார் வந்தான்? நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தானே வந்தான். அப்படி கமருதீனை கொண்டு வர பிளான் இருக்கா சார்? அப்போது வந்து இது சேனல் பண்ணுற என்ன வேலை சார்? பிபி ஷோ கார்ப்பரேட் கமர்ஷியல்ஸுன்னு தெரியும். நீங்கள் இதில் பாலிடிக்ஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். இல்லை கமர்ஷியல் டிஆர்பிக்காக என்ன வேணால் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ கேவலமாக பண்ணுவீங்கன்னு தெரியாது சார். ஏன்னா கொஞ்சம் டீசெண்டாக எல்லா ஜனங்களும் பார்க்குற ஷோ நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க. குழந்தைங்க பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு. அப்போ இதை கமருதீன் பண்ணுறதை தான் நீங்கள் சோஷியல் மெசேஜாக வந்துட்டு மக்களுக்கு சொல்ல போகிறீங்களா சார்? சூப்பர் சார். உங்களை மக்கள் செல்வன்னு சொல்கிறதுக்கு இப்போ ரொம்ப நாங்கள் பெருமைப்படுறோம் சார். மக்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதே இடத்துல எங்கள் கமல் சார் இருந்திருந்தா, நான் எப்பயுமே உங்களையும் கமல் சாரையும் நான் கம்பேர் பண்ணதே இல்லை என்னோடய வீடியோஸ். போன சீசனும் சரி இப்பயும் சரி. அவர் எக்ஸ்ட்ரீம் பண்ணார், நீங்கள் உங்கள் எக்ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எதுவுமே அந்த கம்பேரிசனுக்குள்ளே நான் போக மாட்டேன். ஆனால் இப்போ சொல்கிறேன் சார், எங்கள் கமல் சார் இருந்திருந்தானா இதை என்கரேஜ் பண்ண மாட்டார். அவர் படத்தில் என்னமோ பண்ணுறாரு செய்கிறாரு. ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சமாவது நியூட்ரலாக, அவரோட நியூட்ரலே மாயா விஷயத்தில் அடிபட்டு போச்சு. அதனால தான் அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபீட்பேக்ஸ், அவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சுன்னும் போது அதுக்கப்புறம் அவர் பாலிடிக்ஸ் அப்படின்னு தனியாக போயிட்டார். ஆனால் இந்த லவ் கண்டென்ட் அரோரா கண்டென்ட்டுக்கு நீங்கள் பண்ணி கமருதீனை ஏற்றி விடுறது இருக்குல்ல சரின்னு சொல்லிட்டு, அது எனக்கு புரியல. அவனுக்கு என்ன வக்கு இருக்குன்ட்டு நீங்கள் அவனை கேள்வி கேட்காம எங்கள் பார்வை அடிக்கிறதுக்காக அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணிங்க. அவனுக்கு என்ன வக்கு இருக்குது சார்? அவன் பண்ணுறதெல்லாம் ஒரு ஆணி, அவன் பிடுங்கிறதுலாம் ஒரு ஆணி. அவன் அந்த வீட்டில் எல்லாரும் பிடுங்கிறதுமே தேவையில்லாத ஆணி தான். அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வேறு. என்ன சார் ஹோஸ்ட்டு சார், மக்கள் செல்வன் சார். இப்போ நான் சொன்னது இது ஒரு மேல் சாவனிசம் ஷோன்றதை டிப்பிக்கலாக ப்ரூஃப் பண்ணுறீங்க சார். அது மேல் ஹோஸ்ட்டாக இருக்க நீங்களும் சரி, பிபி டீம் நடத்துகிற பிக் பாஸ் டீமாக, ஏன் பிக் பாஸ் சொன்ன உடனே வந்துட்டு அந்த இடத்துக்கு போய் நிற்கணும்னு நீங்கள் சொல்கிற விஷயம் வெறும் பிரஜனுக்கும் திவ்யாவுக்கும் சாண்ட்ராக்கும் பாருக்கும் மட்டும்தானா? என் கனிக்கு கிடையாதா? எஃப்ஜேக்கு கிடையாதா? பின்னாடி பேசுகிற மற்ற அல்லக்க எங்களுக்கெல்லாம் கிடையாதா? அதெல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டீங்களே சார். அது ஏன் சார்? உங்களுக்கு வின்னிங் மெட்டீரியலாக விக்ரமை கொண்டு வரணும், இல்லை சாண்ட்ராவை கொண்டு வரணும், இல்லை திவ்யாவை கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ இவங்க வந்து விக்கல்ஸ் விக்ரம் கூடயோ கனி கூடயோ சேர்ந்து கேம் ஆடிருந்தால் நீங்கள் பிரஜனை திட்டியிருக்க மாட்டீங்க. அவங்க பாரு கூட உட்காந்து பேசுறதுனால தான் நீங்கள் பிரஜனை திட்டுறீங்கன்னு நான் சொல்கிறேன். பாரு கூட உட்காந்து பேசுனதுனால தான் சாண்ட்ராவை அடிச்சிங்கன்னு நான் சொல்கிறேன்.
பாரு கூட திவ்யா சேர்ந்து உட்காந்து ஃபஸ்ட் வீக்கில் பாரு அடித்தது திவ்யா தான். இப்போ பாரு திவ்யாவுமே ஒரு க்ளோஸாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னும் போது நீங்கள் அதை அடிக்கிறதுக்காக தான் இதை பிளான் பண்ணுறீங்க. அப்போ கேவலமாக நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஆடணும், ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொல்கிறேன். நீங்களே அந்த பொண்ணுக்கு எதிராகவே பிளான் பண்ணி திருப்பி விட்றீங்க. இது அவங்க தான் சார் உள்ள கண்டஸ்டன்ஸ் கேம் ஆடணும். நீங்கள் மக்கள்கிட்ட கேம் ஆடாதீங்க சார். கொஞ்சம் மனசாட்சியோட ஹோஸ்ட் பண்ணுங்கள் சார். கேம் ஆடுறது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஹோஸ்ட்டாக தான் சம்பளம் கொடுக்குறாங்க. கேம் ஆடுறதுக்கு சம்பளம் கொடுக்கல. மக்களை முட்டாளாக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கல. ஓகேவா? ஹோஸ்ட்டாக இருக்காங்கன்னா அங்கே கண்டஸ்டன்ஸ் பிரச்சனையை ஒன்று எடுத்து பேசணும், இல்லை சோஷியல் பிரச்சனை எதுவாக இருக்கோ அதை எடுத்து பேசணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரே பக்கமாக உங்களுக்கு அந்த பாரு போட பிடிக்காம போகலாம் சார். உங்களுக்கு அவளை பேச்சு பிடிக்காம போகலாம். அவளோட அந்த துருத்தனமோ அவளோட அந்த முந்திரி கொட்டைத்தனமோ எதுவாக வேணால் உங்களுக்கு பிடிக்காம போகலாம் சார். ஆனால் அதுக்காக நீங்கள் அதை காட்ட வேண்டிய இடம் அது இல்லை. மேபி அவளுக்கு ஒரு நாளைக்கு உங்கள் படத்தில் ஒரு சான்ஸ் வந்ததுன்னு வைங்களேன், நீ கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஓகே, அது உங்கள் பர்சனல். ஆனால் ஒரு ஹோஸ்ட்டாக நீங்கள் நின்னதுக்கப்புறம் ஒரு நியூட்ரலாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் சார். அந்த பொண்ணை பிடிக்கலன்ற அதை மனசில் வச்சுட்டு பேருக்கு எப்போ பாரு அது என்ன சார், அந்த பொண்ணு எழுந்து நின்னாலே நக்கலாக ஒரு சிரிப்பு, அது என்னது ஐ நோ யுவர் கைண்ட் ஆஃப் ஸ்மைல்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களே, எங்களுக்கும் வி நோ சார் யுவர் கைண்ட் ஆஃப் கேவலமான ஸ்ட்ராட்டஜிஸ், சீப் ஸ்ட்ராட்டஜிஸ், idiotic strategies. We know about you. In this particular season, in this toxic season, continuously. You are continuously doing this cheap behavior towards Paru. You are continuously doing this. We don't want male host like this. We want neutral host or genuine host, either male or female. We don't want your cheap strategies towards the show. You are a host. You are not a contestant. அது என்ன சார் அவ்வளோ சீப்பாக வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, மகுடி இவ ஊதுறதுனால தான் வந்துட்டு அவங்க அப்படி ஆடுறாங்கன்னு அவ்வளோ பேசுகிறீங்க. அவ்வளோ முட்டாளாக இருக்க கண்டஸ்டன்ஸை நீங்கள் எதுக்கு சார் அவ்வளோ ஹைப்பு கொடுத்து வைல்டு கார்டு என்ட்ரியாக உள்ளே அனுப்பிச்சிங்க? அது இதுக்கு மேலே முட்டாளாக உள்ளே இருக்காங்க, அது வேறு விஷயம். அந்த அரோரா மற்றதெல்லாம் பேசலை, அதுங்கெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் இந்த வைல்ட் கார்டை இன்றைக்கி டார்கெட் பண்ணதில் அவங்களோட கேம் பாழா போனதுக்கோ, இல்லை அவங்க இந்த வாரம் அடி வாங்கிறதுக்கோ, இல்லை அவங்க இந்த வாரம் வந்துட்டு சரியாக வேலைகள் பண்ணாததுக்கோ பாரு தான் காரணம்னு அப்பட்டமாக ஒரு பழியை தூக்கி அந்த பொண்ணு மேலே எப்படி போடுறீங்க? சரி ஓகே, அந்த பொண்ணு மேலே போடுறீங்க, அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட்டு சொல்ல வருதுல்ல, அப்போ வந்து அதை ஏன் கட் பண்ணுறீங்க? ஓகே, பாரு வந்துட்டு அவள் பெருமையை பேசினாவோ இல்லை அவள் கேம் எப்படின்னு சொல்ல வந்தது தப்புன்னு வச்சுக்கோங்க. அவள் முந்திரி கொட்டை, அவள் அப்படி தான், அவளுக்கான விஷயத்தை அவள் கொட்டிடணும். அது கோவமோ ஆத்திரமோ இல்லைன்னா சந்தோஷமோ அவள் கொட்டிடணும். அவள் அப்படி தான், அவள் கேரக்டர் அதுதான். ரியல் கேரக்டரை காட்டணும் தானே சொல்கிறீங்க. அந்த ரியல் கேரக்டர் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கேம் ஆடுறவங்க ஆடட்டும், இல்லை அதை அவளே ரியலைஸ் பண்ணுறோன்னு சொல்கிறா. அவள் அதை ஒத்துக்க மாட்டேன்லாம் சொல்லலை. உங்கள் மச்சான் ஃப்ரெண்டு சொல்கிறேன் நான் இப்படித்தான் அப்படின்னு அவள் சொல்லலை. சாரி சார்னு சொல்லிடுறாள். அப்போ நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட இத்தனி வாரத்தில் யாராவது ஒருத்தரையாச்சும் சாரி சொல்ல வச்சிங்களா? கனி ஒட்டுமொத்த கும்பலும் சேர்ந்து அந்த சேர் மேலே உட்காந்தா கிச்சன்லன்னு அவள் சாரி சொன்னால் தான் சாப்பிடுன்னு ஸ்ட்ரைக் பண்ணாங்கல்ல, அப்போ எங்கே சார் போச்சு உங்கள் நியாயம்? இன்றைக்கி என்ன சொன்னீங்க நீங்கள்? அப்போ ஒரு கேப்டனாக இருக்கிறாங்கன்னா அவங்க தான் எல்லாரையும் வழி நடத்தணும், யார் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ சாண்ட்ரா வெஸ் கனின்னு வரும்போது டீமில் இருக்கவங்க தப்பே பண்ணாலும், டீமில் இருக்கவங்க கோஆர்டினேட் பண்ணலனாலும் எல்லாரையும் சேர்த்து ஒன்றா கூட்டிகிட்டு போகிறது தலையோட பொறுப்பு, இல்லைனா கேப்டனோட பொறுப்பு, அந்த லீடர்ஷிப்போட குவாலிட்டின்னு சொல்கிற நீங்கள் அப்போ வந்து பார்வை சாரி வைக்கிறதுல அந்த வீக்கெண்டில் துஷார் வந்து எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கணுமே தவிர, ஆனால் பார்வை மட்டும் சாரி கேட்க வச்சு மற்றவங்க தப்பாக அவன் எடுத்தே பேசாமல் இருந்தது ஒன்று இருக்குல்ல, அப்போ ஏன் சார் தலை சொன்னதை கேட்கணும்னு நீங்கள் சொல்லலை? அப்போது அன்றைக்கான விஷயத்தில் தலை துஷார் சொல்கிறாரில்ல கேட்டிருக்கணும் இல்லைன்னு சொன்ன நீங்கள், அப்போது இன்னைக்கான விஷயத்துலையும் சாண்ட்ரா தலையாக இருக்காங்கன்னா கனியை அதை கேட்கக்கூடாது. கனி அதை கேட்காம இல்லை அவங்கக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கூட சொல்லாமல் டக்குன்னு அவங்க சமைக்க ஆரம்பித்தாங்களே, அதையே நீங்கள் சொல்லலை. ஒன்று. இன்னொன்று, அவங்க வாக் அவுட் பண்ணாங்கல்ல, தலை ஒருத்தர் இருக்கும்போது அவங்க கூட ஒத்து போகலன்னா உட்காந்து பேசியிருக்கணும். டக்குன்னு எதுவுமே இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் இவங்களா போய் சமைக்க ஆரம்பிக்கிறதும் இவங்களா போய் வாக் அவுட் பண்ணுறதும், அப்போ அவங்களுக்கு என்ன வக்கு இருக்குது சார்? அதை நீங்கள் கேட்கணும்ல. ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அதை செய்ய வக்கு இல்லாமல் ஏன் வாக் அவுட் பண்ணீங்க? இந்த கேள்வியை நீங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி கேட்டிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? போன வாரம் திவாகர் கிட்ட ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அது செய்ய வக்கு இல்லை அப்படின்னு கேட்டிங்க. இப்போ பிரஜனையும் கேட்டுட்டீங்க, சாரி சாண்ட்ராவையும் கேட்டுட்டீங்க. அப்போது கனியும் அந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீங்களா சார்? நாளைக்கு பார்க்குறோம் சார் சண்டே எபிசோடில் எவ்வளோ கரெக்டாக அதை பேசுகிறீங்க. அதே மாதிரி அதே வார்த்தையை சொல்லணும் சார். நீங்கள் மறக்காமல்
ஓகேங்களா? வேணா வந்து சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணி விடுவாங்க. இதே மாதிரி வந்து ஓரளவுக்கு பார்வை புரிஞ்சுக்கிட்டவங்களோ, இல்லை அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டவங்களோ, இல்லை அதில் இருக்க அட்லீஸ்ட் நியூட்ரலாக பேசணும்னு நினைக்கிறவங்களோ, ஹானஸ்ட்டாக பேசணும், மனசாட்சியோடு அந்த கேமை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களோ, அவள் பக்கம் இருக்க நியாயத்தையும் பேசும்போது, இல்லை நீங்கள் அந்த வக்கு இருக்கு இல்லையா, வக்கு இல்லையான்னு கேட்குற வார்த்தையை நீங்கள் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த வார்த்தையை நீங்கள் இன்னும் எத்தனை கண்டஸ்டன்ட்ஸ் மேலே வேணால் யூஸ் பண்ணி பேசுறதுக்கான விஷயங்கள் அங்கே இருக்குன்னா, அங்கெல்லாம் நீங்கள் பேசாமல் பார்வையோ திவாகரையோ, இப்போ பிரஜனையோ வந்து நீங்கள் அடிக்கணுன்றதுக்காகலாம் அடிக்கலை. அவன் ஆடின கேம் வந்து உங்களுக்கு ஃபேவராக இல்லை, விக்ரம்க்கு ஃபேவராக இருந்தால் நீங்கள் அடிச்சிருக்க மாட்டீங்க, கனிக்கு ஃபேவராக இருந்தால் நீங்கள் அடிச்சிருக்க மாட்டீங்க. அது பாருக்கு ஃபேவராக இருக்குது. பாரு கூட சேர்ந்து நாமினேட் பண்ணுறாங்க, பாரு கூட சேர்ந்து கேமை திருப்புறாங்க, பாரு பாசிட்டிவ் ஆகுறாங்க, இவங்க வந்து விக்ரம் நெகட்டிவ் ஆகுறாங்க, கனி ராஜமாத குரூப் நெகட்டிவ் ஆகுது. ஸோ நீங்கள் கேமை திருப்ப பார்க்குறீங்க. விக்ரம் முக்கியமாக நீங்கள் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டீங்களா, எபிசோடில் என்ன சொன்னீங்க, பிரஜன் பார்வதை தவிர இவங்க விஷயத்தில் யார் யாரெல்லாம் ஒத்து போகலன்னாக்கா மொத்த கும்பலை ஒத்து போதில்ல. அப்பட்டமா குரூப்பிசம் இருக்கே, உங்கள் கண்ணுக்கு அது தெரியல, உங்கள் மண்டைக்கு அது புரியல. ஏன் மற்றவங்களுக்கு மட்டும்தான் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து உள்ளே அனுப்புவாங்களா? ஹோஸ்ட்டுக்கு எடுக்க மாட்டாங்களா? ஹோஸ்ட்டுக்கு எவ்வளோ ஐக்யூ லெவல் இருக்குன்னு. அப்போது லைவ் பார்க்குறவங்கள முக்கால்வாசி ஆடியன்ஸுக்கோ பாதி ஆடியன்ஸுக்குமாவது பார்வோட பெர்ஸ்பெக்டிவ் தெரியுது. ஆனால் நீங்கள் ஷோவை ஹோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பெர்ஸ்பெக்டிவுமே தெரிஞ்சிருக்கணும், எல்லா ஆங்கிளுமே தெரிஞ்சிருக்கணும். மக்கள் செல்வன்னு பேர் வாங்கின நீங்கள் மக்கள்கிட்ட அந்த ஷோ போய் சேரும்போது ஒவ்வொரு விதமான தரமான மக்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு தரப்புலையும் அவங்கவுங்களுக்கான நியாயம் இருக்கும். ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னா, நீங்கள் ஒரே பக்கமே அடிச்சிட்டு இருக்கிறது ஹோஸ்ட் கிடையாது. அது ஒரு ரிவ்யூவர் பண்ணலாம் அந்த வேலையை, பிஆர் பண்ணலாம் அந்த வேலையை, ஏன் பிபி டீம் கூட பண்ணலாம் அவங்க ஷோ எப்படி போகணுன்றதுக்கு. ஹோஸ்ட் நீங்கள் எப்படி சார் பண்ணுவீங்க அந்த பொசிஷனில் இருந்துக்கிட்டு? அது நீங்கள் அதுக்கு மேலே இன்னொன்று விஷயம் பண்ணீங்களே சார், அது என்ன சார் சூப்பராக சேர் அப்படி தூக்கி போடுறது, அப்புறம் ஷர்ட்டை கழட்டுறது, பட்டனை கழட்டுறது, அது என்ன மாதிரி ஹோஸ்டிங்கு? என்ன மாதிரி ஹோஸ்டிங் அது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஹோஸ்டிங்கே இல்லை. உங்களுக்கு சபை நாகரிகம் தெரியாதா சார்? சபை நாகரிகம்னா தமிழில் உங்களுக்கு அர்த்தம் தெரியும்ல சார்? தமிழ் படம்லாம் நடிச்சிருக்கீங்கல்ல, தமிழில் அர்த்தம் தெரியும்ல. நீங்கள் பண்ண வேலைக்கு பேர் என்ன சார்? பிரஜன் தப்பு பண்ணிக்கிட்டோம் சார், பாரு தப்பு பண்ணி, யார் வேணால் தப்பு பண்ணிக்கிட்டோம் சார். நீங்கள் அங்கே ஒரு ஹோஸ்ட்டு சார், உங்கள் பொறுமையை உங்கள் பேஷன்ஸை நீங்கள் எப்படி லூஸ் பண்ணுவீங்க? அந்த ஐக்யூ லெவல் உங்களுக்கு இல்லைன்ற, அந்த ஐக்யூ லெவல் கூட உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் எப்படி ஹோஸ்டிங் வந்தீங்க? எப்படி சேரை தூக்கி உங்கள் முன்னாடி ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்த ஆடியன்ஸாகவே கூட இருக்கட்டும் சார், அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல சார். இப்போ நீங்கள் வந்து அங்கே ஷோ நடத்திட்டு இருக்கும்போது ஒருத்தங்க எழுந்து போனாலே அது ஷோக்கான ரெஸ்பெக்ட் கிடையாது, ரைட்டுங்களா? இப்போ ஒரு பட்டிமன்றம்லாம் டிபேட் பேசுகிறோன்னா, அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா, பாரதி பாஸ்கர் இன்னும் பெரிய பெரிய யாராக இருக்கட்டுமே, பெரிய ஆளுங்கன்னு கூட இல்லை, ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்குன்னா அங்கே வந்து அது முக்கியமாக ஸ்பீச்சாக போயிட்டுருக்கு, டான்ஸு அது கூட ஓகே ஓரளவுக்கு குரூப்பாக பண்ணும்போது. ஆனால் ஒன் ஆன் ஒன் ஒரு ஸ்பீச்சாக போகுது, ஒரு டிபேட்டாக போகுதுன்னா அங்கே அந்த ஆடியன்ஸ் யாராவது எழுந்து போனோன்னா கூட அங்கே அது வந்து அந்த சபை நாகரிகத்துக்குள்ளே வராது அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு சில இடத்துல அந்த பட்டிமன்ற பேச்சாளர்களே சொல்லுவாங்க, இப்போ வந்து நீங்கள் எழுந்து போனோன்னா போயிட்டு வந்துடுங்க, ஒரு பிரேக்குக்காக ஸ்டார்ட் பண்ண அப்புறம் எழுந்து போகாதீங்கன்னே சொல்லுவாங்க. அது அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஆகும், அந்த ஷோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஆகும். அப்படின்னும் போது அப்போ நீங்கள் ஷோ நடத்திட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் யாராச்சும் அந்த சேரை தூக்கி போட்டு சேரை பக்கத்தில் ஒன்றுமே இல்லை சார், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சேர் பாஸ் பண்ணுறாங்க சார், ஒத்துக்குவீங்களா சார்? நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், அப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, என் பேச்சை கவனிக்காமன்னு ஒரு கோவம் வரும்ல. அப்போ ஆடியன்ஸ் முன்னாடி நீங்கள் எப்படி சார் சேரை தூக்கி போடுவீங்க? அது எந்த டிக்னிட்டியில், எந்த டிசிப்ளினில், எந்த டெக்காரமில் வரும்? சரி, அதை ஒன்று பண்ணிங்க, உங்கள் கெத்தை காட்ட பண்ணிங்கன்னே வச்சுக்கோ. அது என்ன சார் பட்டனை கட்டுறது, கேமரா வர உங்களே ஃபோக்கஸ் பண்ணுறது, பெரிய நீங்கள் அப்பா டக்கரா? நீங்கள் ஷோ ஹோஸ்டா? நீங்கள் ஷோ ஹோஸ்ட்டாக இருந்தாலும் நீங்களும் ஒரு ஆக்டர் தான், அகெயின் நீங்களும் ஒரு ஹியூமன் தான், லெஜெண்டாக இருந்தாலும் ஒரு ஹியூமன் தான், கடவுளே பண்ணாலும் தப்பு தான். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஹோஸ்ட்டாக இருந்துக்கிட்டு பிரஜன் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, சுற்றி அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, மேல் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, ஃபீமேல் ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. எப்படி சார் நீங்கள் கோட்டை அப்படி பட்டன் அப்படி கழட்டுவீங்க? உங்களுக்கு அவ்வளோ காற்று வராத கோட்டை டீம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் முதலே மாற்றிட்டு வந்திருக்கணும், இல்லை இன்டர்வலில் போய் மாற்றிட்டு வந்திருக்கணும். அது என்ன பட்டனை கட்டிட்டு அப்படி எடுத்துகிட்டு போகிறது? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய ஷோன்னு சொல்கிறீங்கல்ல, நேஷ்னல் டெலிவிஷன்னு சொல்கிறீங்கல்ல, மக்கள் கொடுக்குற தீர்ப்புன்னு சொல்கிறீங்கல்ல, மக்கள் ஓட்டுன்னு சொல்கிறீங்கல்ல, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போது கோர்ட்லலாம் வந்து கோர்ட்டில் 1008 விதமான வருவாங்க, குற்றவாளிகள் வருவாங்க, செய்வாங்க, ஓகேவா? அவங்க சரி தப்புன்னு அவங்க ஆர்கியூமெண்ட்டை வைப்பாங்க. ஏன் லாயர் ஸ்கூல்லேயே கூட அட்வொகேட் ஸ்கூல்லேயே கூட சண்டை வரும், ஓகேவா? அப்போ ஒரு அட்வொகேட் வந்து எனக்கு இந்த எதிர்த்தரப்பில் பேசுறது பிடிக்கல, இல்லைனா ஆடியன்ஸில் யாரோ பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்க அந்த கோட்டை கழட்டிட்டு போனாங்கன்னா அது எந்த வகை சபை நாகரிகத்தில் வரும்? நீங்கள் பண்ணது அப்படி தான் இருந்தது. இப்போ ஒரு ஜட்ஜு இருக்கார் ஒரு கோர்ட்டில், அவருக்கு வந்து பல தரப்பட்ட கேஸ் வரும், பல தரப்பட்ட மக்கள் அவர் பார்ப்பாரு செய்வார், அவருக்கு அந்த இடத்துல 1008 டென்ஷன் வரும், ப்ரெஷர் வரும், அவர் அங்கே ஹேண்டில் பண்ணும். அவர் பாட்டு கோட்டை காட்டி போட்டு என்னால் ஜட்ஜாக இருக்க முடியாது, எனக்கு இன்றைக்கி வந்து இப்படி இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு மரியாதை கொடுக்கல,
அப்படின்னு கழட்டி போட்டு போனால் அவர் ஜட்ஜு கிடையாது, அவர் நார்மல் மனுஷன். அந்த பொசிஷனுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் ஏற்றுக்கணும், அந்த பொசிஷனுக்குரிய பேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற தகுதி உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன ரவுடிசம் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே வரல, ஹோஸ்ட்டாக வந்திருக்கீங்க. அவங்க கண்டஸ்டன்ஸ் ரவுடிசம் பண்ணலாம், பேசலாம், பிரச்சனை பண்ணலாம், பஞ்சாயத்து வரலாம், என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் அதை நியூட்ரலாக ஹேண்டில் பண்ணுற இடத்துல தான் உங்கள் மரியாதையும் காப்பாற்றிக்காங்க, அந்த ஷோக்கான மரியாதையும் இருக்கும். ஆடியன்ஸ் உங்களை ஒரு ஹோஸ்ட்டாக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணுன்னா அதுக்கு உங்களுக்கு முதல்ல பேஷன்ஸ் வேணும், உங்களுக்கு முதல்ல வக்கு வேணும். ஓகேவா? அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஷர்ட்டு பட்டன் கழட்டிட்டு அப்படி கோட்டு போட்டதோ, சேரை தூக்கி போட்டதோ, நீங்கள் கண்டஸ்டன்ஸை இன்சல்ட் பண்ணலை, மக்களை இன்சல்ட் பண்ணுறீங்க. அந்த ஷோ வந்து உங்கள் உங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு அன்றைக்கி வந்து ஷூட்டிங்க்கு வந்து பார்க்குறவங்க மட்டும் மக்கள் இல்லை, டிவியில் பார்க்குறவங்க, மொபைலில் பார்க்குறவங்க, சோஷியல் மீடியாவில் பார்க்குறவங்க எல்லாருமே மக்கள் தான். எல்லாரையும் அவமதிக்கிறீங்க. எனக்கு புரியலை. இது நீங்கள் ஒரு மேல் ஹோஸ்ட்டாக இருக்கிறதால ஷர்ட்டை கழட்டி போட்டுடுவீங்க. இதே ஒரு ஃபீமேல் ஹோஸ்ட் வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு விஷயத்துக்கு ஒரு சுடிதார் போட்டு வந்திருக்காங்க, இல்லைனா அவங்களும் ஒரு கோட்டு போட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் இதே திமிர்த்தனத்தை காட்ட அது வாட்டில் ஒன்றுமே வேணாம். நீங்கள் வச்சுருந்தீங்களே சார் பேப்பரு, அந்த பேப்பரை நீங்கள் கிழிச்சு போட்டிங்க, பேப்பர் ரவுடின்னு சொல்ல வந்தீங்க, அதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் சார். ஓகேவா? அப்போது ஒரு ஃபீமேல் ஹோஸ்ட் அந்த இடத்துல வந்து இதே மாதிரி ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்காக, அவங்க கோவத்தை காட்டுறதுக்காக கால் மேலே கால் போட்டு உட்காந்து அந்த ஸ்லிப்பரை கழட்டி போட்டாங்கன்னு வைங்களேன், கோவத்தில் நீங்கள் சேரை தூக்கி போட்ட மாதிரி, உங்கள் ஷர்ட்டு நீங்கள் உங்கள் கோட்டை நீங்கள் கழட்டின மாதிரி என்ன சார் பண்ணுவீங்க? சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஃபயர் விட மாட்டீங்க? இவெல்லாம் ஒரு பொண்ணா, ஃபீமேல் ஹோஸ்ட்னா பெரிய அப்பா டக்கரா, அப்படியா அத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க, எவ்வளோ திமுறா பண்ணுறா, அப்படி இப்படின்னு பேசுவீங்கள்ல. அப்போ நீங்கள் பண்ணதுக்கு பேர் என்ன சார்? சேரை தூக்கி போடுறது என்ன? எத்தனை ஃபீமேல் ஆடியன்ஸ் அங்கே இருக்காங்க, எத்தனை ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ விதமான மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி சார்? நான் அந்த பிபி பஞ்சாயத்துக்குள்ளே வரல சார். ஒரு ஹோஸ்ட்டாக நீங்கள் பதில் சொல்லுங்கள் சார். ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பண்ணது சரியா? அத்தனை கோடி மக்கள் பார்க்குற இடத்துல அவ்வளோ பெரிய ஷோவில் இது ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இல்லை, ஒஸ்ட் எக்ஸாம்பிள்னு கூட சொல்ல முடியாத இடத்துல அது இருக்குது. அது ஆக்சுவலாக எக்ஸாம்பிளே கிடையாது, சீப், ஒஸ்ட், அக்லி. அது பட்டனை காட்டுறது கேமராவும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுது அவ்வளோ. நீங்கள் ஒரு பட்டனாக காட்டி வந்து அந்த ஷர்ட்டை காட்டிட்டு உள்ளே போகிறது. ஏன் அது உள்ளே போய் காட்டுங்க, அவ்வளோ காற்று வரலன்னா போடாமே வாங்க, வெறும் ஷர்ட்டை மட்டும் போட்டு வாங்க, கோட்டை போடாமல். அது என்ன சேரை தூக்கி போடுறது? அதே அங்கேருந்து ஆடியன்ஸ்லேருந்து ஒரு சைடில் ஒருத்தவங்க உங்களுக்கு சேரை தூக்கி போட்டால் ஒத்துக்குவீங்களா? 1000 இருக்கலாம் சார், உங்களுக்கு கண்டஸ்டன்ஸ் மேலே பிடிக்காதுன்னு. ஒரு பொண்ணை தொடர்ந்து ஒரு ஷோவில் மட்டம் தட்டிட்டு இருக்கீங்க, அவளை வந்து சோலோவாக ஆடணும்னு நீங்கள் சொன்னோன்னா அது சொல்லி அனுப்புங்க, அந்த சப்போர்ட் அவளுக்கு கொடுங்க. ஏன் சீக்ரெட் டாஸ்க்கு சாண்ட்ரா கொடுக்கும்போது அவள் சோலோவாக தான் ஆடினா, அவள் வந்து பிரஜனை பேருக்கு சேர்த்துக்கிட்டாலும் ஏதோ ஒன்று பண்ணா. பட் ஆனால் அந்த சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கல்ல, உங்களுக்கு தைரியம் தான். எங்கள் பாருக்கும் சீக்ரெட் டாஸ்க்குன்னு ஒன்று கொடுங்க, அவள் அந்த வீட்டை எப்படி வச்சு செய்கிறான்னு பாருங்கள், ஒரு வாரத்தில் உங்கள் டிஆர்பி எப்படி எகுறுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அது நாங்கள் சீக்ரெட் டாஸ்க் வந்து பாருக்கு கொடுத்தோம் அப்படின்னு சாண்ட்ராக்கு போட்ட மாதிரி ஒரு குறும்படம் போடுங்க. உங்கள் சாண்ட்ராக்கெலாம் ஒரு பொய்ஷியும் கிடையாது. நீங்கள் வந்து அவளை வந்து நீங்கள் புத்திசாலின்னு சொல்லுங்கள், முட்டாள்னு சொல்லுங்கள், என்னமோ சொல்லுங்கள். பாருவை அடித்து சாண்ட்ராவை வந்து உங்களுக்கு டாப் 5ல கொண்டு வரணும், பிரஜனை கொண்டு வரணும், திவ்யாவை கொண்டு வரணும், பாரு கேமை டவுன் பண்ணணுங்கிறது தான் உங்கள் விஷயம். ஆனால் அது உங்களால் தைரியமாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு வக்கில்லை. ஏன்னா தைரியமாக பண்ணால் உங்கள் டிஆர்பி போயிடும். இப்போ 2 வாரமாக டிஆர்பி போயிடுச்சு. இப்போ அவளை உசுப்பேற்றி விட்டு அவளை நெகட்டிவாக காட்டி அவளை வில்லியாக காட்டி உங்களுக்கு யார் ஹீரோ மெட்டீரியலாக காட்டணுமோ, கனியை காட்டணுமோ, விக்ரமை காட்டணுமோ, இந்த சாண்ட்ராவை காட்டணுமோ, திவ்யாவை காட்டணும். அதுக்கு ஒரு வில்லன் வேணும். ஏன் சார் நீங்கள் படம் நடிச்சிருக்கீங்கல்ல, ஹீரோ மெட்டீரியல் எவ்வளோ சூப்பராக பண்ணாலும் ஒரு வில்லன் இல்லாமல் ஒரு ஹீரோ போக முடியாதுல்ல. அந்த கான்செப்டை தான் நீங்கள் இப்போ யூஸ் பண்ண பார்க்குறீங்க பிபி டீமில். அந்த ஷோ உங்களுக்கு டிஆர்பி வேணும். அப்போ அவளே நீங்கள் ஹீரோவை காட்டலாமே, அவளே நீங்கள் டைட்டில் வின்னராக காட்டலாமே, அவளே நீங்கள் டாப் 5ஆக காட்டலாமே, அவள் தான் அந்த ஷோவில் கண்டென்ட் கொடுக்குறான்றதே நீங்கள் பாசிட்டிவாக காட்டலாமே. ஏன் காட்ட மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு டைட்டில் வின்னர் வேறு ஒருத்தவங்க வேணும், உங்களுக்கு டாப் 5ல உங்கள் சேனல் ப்ராடக்ட்ஸ் வேணும், உங்கள் சேனல் கோட்டா வேணும். ஆனால் டிஆர்பிக்கு மட்டும் இவ வேணும். அப்போ எப்படி காட்டணும்? அவளை வில்லியாக காட்டணும். அப்போ சாண்ட்ராவும் திவ்யாவும் அவங்க சுய புத்தியோட, அவங்களுக்கான சுயநலத்தோட, அவங்களுக்கான திமிர்த்தனத்தோட, அவங்களுக்கான கேம் சர்வைவல் மோடோடு ஒன்று பண்ணால் அதுக்கு பாரு காரணம்னு சொல்வீங்க. ஏன் நீங்கள் லைவ் பார்க்கலையா? லைவில் அந்த கமருதீன் வந்து கேட்டிருப்பான் சாண்ட்ரா கிட்ட, இந்த மாதிரி வந்து உங்களை மாதிரி தான் பாரு ஸ்டார்டிங்கில் ஆடிட்டு இருந்தா, இப்போ சட்டில் ஆயிட்டா அப்படின்னா